MH370 அப்படின்றது இந்த ஃப்ளைட்டோட நம்பர். இது வேர்ல்டு ஏவியேஷன் ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய மர்மமாக மாறுது. New this morning, Malaysia will allow an American company to carry out a new search for the wreckage of missing Malaysia Airlines flight MH370. அன்னைக்கு நைட்டு இந்த ஃப்ளைட்டில் என்னாச்சு அதை பேஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டோட கேப்டனோட வீட்டையும் சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சில பாசிபிளான எவிடன்ஸும் கிடைக்கிது. இந்த ஃப்ளைட் பெனாகா ஐஸ்லாண்டை கிராஸ் பண்ணி போனதுனால அவர் மேலே இருந்த சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அப்படி வந்து மிலிட்ரி ரேடார்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சில ஷாக்கிங்கான விஷயமும் தெரிய வருது. Malaysian 370 standby and Malaysian 6 is cleared to Frankfurt via Agota Alpha departure 6000 feet squawk 2106. மார்ச் 8, 2014 மலேசியா. டைம் கரெக்டாக 12:45. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 227 பேசஞ்சர்ஸ், 10 ஃப்ளைட் அட்டண்டன்ட்ஸ் அண்ட் 2 பைலட்ஸ் அப்படின்னு மொத்தமாக 239 பேர் கோலாலம்பூர் மலேசியாவில் இருந்து பீஜிங் சைனாவுக்கு ட்ராவல் ஆகுது. மலேசியா ஏர்லைன்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பைலட்டான ஜாகித் அகமது சாக் தான் இந்த ஃப்ளைட்டோட கேப்டன். அவரோட கோ பைலட் ஃபரீத் அப்துல் ஹமீத். வெதர் கண்டிஷன்ஸ் நார்மல். 35,000 ஃபீட் ஆட்டிடியூடை ரீச் பண்ண இந்த ஃப்ளைட் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மலேசியா கோஸ்ட் லைனை கிராஸ் பண்ணி டுவர்ட் வியட்நாம் சவுத் சைனா சி மேலே பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஃப்ளைட் இன்னும் 11 நிமிஷத்துக்குள்ள வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்குள்ள என்ட்ராகி இகாரி அப்படின்ற இடத்த நோக்கி போகுது. ஸோ இந்த ஃப்ளைட் MH370க்கு கூலாலம்பூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து Malaysian 370 contact Ho Chi Minh 120.9. குட் நைட் அப்படின்ற மெசேஜ் வருது. இது வரைக்கும் இந்த ஃப்ளைட்ல ஆஸ் பர் நார்மல் ரொட்டீன்ல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வித்தின் எ மினிட்ல வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கான்டாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்குள்ள என்ட்ரான MH370 ஃப்ளைட் இகாரியை கிராஸ் பண்ணி பிட்டவுட் அப்படின்ற வே பாயிண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. இந்த இகாரி டேர்னிங்ல இருந்து சரியா 2 நிமிஷத்துல நைட் 1:21 மணி அளவுல ரேடார்ல இருந்து மாயமாகுது. 239 பேசஞ்சர்ஸ்மே காணாம போறாங்க. ஹோல் ஏரோப்ளைனுமே வேனிஷ் ஆகுது. Breaking news right now. Malaysia Airlines confirms it has lost contact with a plane carrying 227 passengers. Breaking news regarding that Malaysian Airlines jet. கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ளைட் MH370 கூலாலம்பூர், வியட்நாம் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க தாய்லாந்து இந்த 3 ரேடார்ல இருந்துமே சடனாக டிஸப்பியர் ஆகுது. எல்லா ஃப்ளைட்லையுமே லொக்கேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பாண்டர், செட்காம் அப்படின்ற மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கும். இந்த ஃப்ளைட் MH370லையும் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இருந்திருக்கு. பிளைன் ஐடி, ஸ்பீடு கண்ட்ரோல், எவ்வளோ தூரத்தில் பறந்துட்டு இருக்கு இப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்பப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுமே இதை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை செகண்டரி ரேடார்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டெக்னாலஜி படி பார்க்கும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருக்க டிரான்ஸ்பாண்டர் ஃப்ளைட்ல வேலையே செய்யல அப்படின்றது தான் அர்த்தமா இருக்கு. ஸோ இப்போ வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் ஃப்ளைட் MH370 கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. மலேசியா ஆல்ரெடி வியட்நாம் கிட்ட ஃப்ளைட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணனால அவங்க இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ இப்போ வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டீம் மிஸ் ஆன ஃப்ளைட்டோட கேப்டனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கடந்த 18 நிமிஷமாவே வியட்நாம், மலேசியா போன்ற இடத்துல எங்கேயுமே இதுக்கான கம்யூனிகேஷனுமே இல்ல. ஸோ இந்த ஃப்ளைட்ல இருந்த சேட்காமுமே ஃபெயில் ஆயிருக்கு. டிரான்ஸ்பாண்டர்ஸ்மே கம்ப்ளீட்டா கட் ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி flight disappear. 20 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு மலேசியால இருந்து வியட்நாமுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. அவங்களுக்குமே எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மல்டிநேஷனல் சர்ச்சை ஸ்டார்ட் பண்றாங்க. அது எங்க அப்படின்னா இந்த இகாரி ஏரியாவில் நியர் சவுத் சைனா சீல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வேர்ல்டு ஏவியேஷன் ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய மிஸ்ட்ரியா மாறுது. சைனா, மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற மாதிரியான நாடுகளும் இந்த ஃபிளைட் மிஸ்ஸிங் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ஃபிளைட்ல என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்காக தெளிவா பார்க்கலாம். டைம்ல எப்படி 2 டிரான்ஸ்பாண்டர் ஒரே நேரத்தில் கட் ஆகும்? இதை யாராவது மேனுவலா டீஆக்டிவேட் பண்ணிருப்பாங்களா, இல்ல ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்குமா? பொதுவா ஒரு ஃபிளைட் ரேடார்ல இருந்து மிஸ் ஆயிருக்குன்னா கூலாலம்பூர் ஏர் கண்ட்ரோல் டீம் என்ன பண்ணிருக்கணும்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனை ஃபிளைட் மிஸ் ஆன 1 ஹவர்லயே கூலாலம்பூர் ஏரோநாட்டிக்கல் ரெஸ்கியூ கோஆர்டினேஷன் சென்டரை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பட் ஆனா 4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை அவங்க செய்யல. இதனால ஃபிளைட்டை ரெஸ்கியூ பண்றதுக்காக எந்த ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணல. பீஜிங்ல ஃபிளைட் லேண்ட் ஆக வேண்டியதற்கான
டைமுக்கு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ரிசர்ச் ஆபரேஷனே ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபிளைட் மிஸ் ஆனதுக்கான த்ரெட் கால்ஸ் எதுவுமே வரல, ஃபிளைட் ஹைஜாக் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல அவங்க கால் பண்ணாம இருந்திருக்காங்க. சப்போஸ் அந்த ஃபிளைட் கிராஸ் ஆகியிருந்தா அந்த ஃபிளைட் அங்கதான் இருக்கும் அப்படின்னு சர்ச் ஆபரேஷனை அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஆனா 3 நாள் ஃபுல்லா ஏர்கிராஃப்ட், மிலிட்டரி இந்த மாதிரியான எல்லா சர்வீசஸும் வச்சு தேடி அந்த ஃபிளைட் கிடைக்கவே இல்லை. மார்ச் 12, 2014 மலேசியாவோட மிலிட்டரி ரேடார் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபிளைட் சிவிலியன் ரேடார்ல இருந்து மிஸ் ஆனாலும் மிலிட்டரி ரேடார்ல இருந்து அவ்வளவு சீக்கிரத்துல மிஸ் ஆக முடியாது. ஏன்னா மிலிட்டரி ரேடார் ஃபிளைட்ல இருக்க டிரான்ஸ்பாண்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. அதுக்கு பதிலா ரெஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்க இருக்கும் அப்படின்னு அதோட எக்ஸாக்ட் ஏரியல் டார்கெட்டை அது ட்ராக் பண்ணும். அப்படி வந்த மிலிட்டரி ரேடாரோட ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டுக்கு ஷாக்கிங்கான தகவல் வருது. அன்னைக்கு நைட்டு அந்த ஃபிளைட் டிஸப்பியர் ஆன இடத்துல இருந்து ஒரு பெரிய யூட்டர்ன் அடிச்சு வேற ரூட்ல ரொம்ப நாளா டிராவல் ஆகியிருக்கு. அதாவது அதோட பிளான்டு ஃபிளைட் பாத்துல இருந்து டிவேட் ஆகி ஸ்லைட்டா ரைட் அடிச்சு உடனே லெஃப்ட் சைட்ல யூட்டர்ன் அடிச்சு மறுபடியும் வந்த டைரக்ஷன்லயே டிராவல் ஆகி மலேசியா வழியா சரியா 1:52க்கு பெனாங் ஐஸ்லாண்டு கிட்ட ஸ்லைட்டா ரைட் அடிச்சு அங்கிருந்து நார்த் வெஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாஸ்காவை நோக்கி போயிருக்கு. நியர் இந்தியாவோட அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் பக்கமா போயிருக்கு. இந்த ஏரியாவில் இந்தியாவோட மிலிட்டரி ரேடார் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த நேரத்துல இந்தோனேசியாவோட மிலிட்டரி ரேடாரும் அந்த நேரத்துல ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா அங்க இருக்க ஜெனரேட்டர்ல ஃபியூவல் கம்மியா இருந்திருக்கு. ஸோ இப்போ சர்ச் பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓசன் மலாக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஃபிளைட் MH370 சம்பந்தமே இல்லாம சவுத்வர்ட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட் கிராஷ் ஆகாம அதோட நியூ பிளானட் பேத்ல டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கு. இந்த சடன் டைரக்ஷன் சேஞ்ச் ஆட்டோ பைலட் மோட்ல நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஆட்டோ பைலட்ல 25 டிகிரி டர்ன் தான் பண்ண முடியும். பட் இந்த ஃபிளைட் 38 டிகிரி ஷார்ப் யூ டர்ன் மேனுவல் மோட்ல போயிருக்கு. ஸோ ஒன்னு ஃபிளைட்ல டிராவல் பண்ண யாராவது ஒரு பேசஞ்சர்ஸ் இதை பண்ணிருக்கணும், இல்ல பைலட் வேணும்னே இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒப்பீனியனை ரைஸ் பண்றாங்க. ஸோ ஹைஜாக் அந்த பிளைன்ல கிடையாது, அதுக்கு பதிலாக பைலட்டே பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பேசஞ்சரோட டீட்டெயில்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல முகமது மெக்ராத் அண்ட் சையத் முகமது விசா அப்படின்னு 2 பேசஞ்சர்ஸ் மட்டும் ஃபேக் பாஸ்போர்ட்ல டிராவல் பண்ணது தெரிய வந்தது. அவங்கள பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்க 2 பேருமே போலியான பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி யூரோப் கண்ட்ரில போய் செட்டில் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இன்டர்போலோட ரிப்போர்ட் படி அவங்க 2 பேருமே டெரரிஸ்ட் கிடையாது. அடுத்த சந்தேகம் கேப்டன் மேல வர ஆரம்பிக்குது. 53 வயசான ஜகாரி முகமது இதே ரூட்ல பல தடவை சேம் ஃபிளைட் டைரக்ட் பண்ணவர். அதே மாதிரி இவரோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலியரையுமே பார்த்தது இல்ல. 1981 ஃபிளைட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணவர். அது மட்டும் இல்லாம 18,365 ஃபிளையிங் ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இவரு அவர் வீட்லயே ஓனா ஃபிளைட் சிமுலேட்டரையும் வச்சிருக்காரு. வைஃப் 3 சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவர். ஸோ அதனால அவர் இப்படி பண்ணிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த ஃபிளைட் பெனாங் ஐஸ்லாண்டை கிராஸ் பண்ணி போனதுனால அவர் மேல இருந்த சந்தேகத்தை லைட்டா அதிகரிச்சுது. பிகாஸ் பெனாங் ஐலாண்ட் தான் ஜகாரியோட ஹோம் டவுன். அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மறுக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இவங்களோட வீட்டில் இருந்த சிமுலேட்டர்ல ஒன் ஆஃப் த சேவ்டு ஃபிளைட் பாத்ஸ் இந்த மிஸ் ஆன ஃபிளைட் பேத்தோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி அவர் இந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. இது எல்லாமே ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்க எவிடன்ஸ் தான். ஸோ அதனால இவர் தான் கன்ஃபார்ம் அப்படின்றத சொல்ல முடியாது. அடுத்ததா ஜகாரி கூட இருந்த கோ பைலட் அப்துல் அக்மித் அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவருக்கு 27 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 3000க்கு மேல ஃபிளைட் ஹவர்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரியே இவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணமும் நடக்க இருந்தது. ஸோ இவரும் இதை பண்ணிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றத அவங்க உறுதி பண்றாங்க. ஸோ இந்த ஃபிளைட் எங்க இருக்குன்னு தெரியாத சுச்சுவேஷன்ஸ்ல மறுபடியும் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சு பிளாக் பாக்ஸை எடுத்தா மட்டும்தான் எல்லா டீடைல்ஸுமே தெரியும் அப்படின்னு சொல்லி அகைன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா டைம் ரொம்ப ரன்னிங் அவுட் ஆகிருச்சு. இந்த பிளாக் பாக்ஸ்ல லொகேஷன் பெக்கான்ஸ் இருக்கும். பட் இந்த பெக்கான்ஸ் வெறும் 30 நாளைக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ஸோ இதை உடனடியாக தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த ஃபிளைட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஃபிளைட்ல இருந்த ஃபியூயல் கெப்பாசிட்டி, ஃபிளைட்டோட ஸ்பீடு, அது போன டைரக்ஷனை வச்சு பல அசியூம்ஸனை முன்னாடி வைக்கிறாங்க. ஒருவேளை ஃபிளைட் டீப்ரெஷரைஸ் ஆகி ஹைப்போக்சியானால எல்லாருமே இறந்திருக்கலாம். ஆனா அப்படி நடந்திருந்தா ஃபிளைட் ஆட்டோ பைலட் மூட்ல டிராவல் ஆகி இகாரி பிட்டாவோட வே பாயிண்ட்டை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா அது போயிருக்கும். ஆனா நம்ம இங்க பார்த்த யூ டர்ன்
டர்ன் அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட் யூ டர்ன் அடிச்சதுக்கு அப்புறம் மலேசியா பெனின்சுலா ஏரியாவில் சின்ன சின்ன மேனுவல் கோர்ஸ் கரெக்ஷனுமே அதோட பேத்லேயே பண்ணியிருக்கு. அகைன் ஆட்டோ பைலட்ல போயிருந்தா ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சில ஃபிளைட்ஸ் அதோட பாத்துல வந்திருக்கு. ஆல்சோ அந்த ஃபிளைட் டிராவல் பண்ண பேத்துல வேற ஒரு ஃபிளைட் வந்திருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஃபிளைட்டை மேனுவலா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இங்க இந்த இகாரில இருந்து பைலட் 38 டிகிரி ஃபிளைட் யூ டர்ன் எடுத்து தாய் ஏர் ஜோனை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க என்டர் ஆயிருந்தா இமீடியட்டா தாய் மிலிட்டரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கால்குலேட்டட் மூவ்ஸ் எல்லாமே இன்னும் இந்த ஹைஜாக் அசம்ஷனை ஸ்ட்ராங் ஆகுது. இந்த ஃப்ளைட் டிஸப்பியர் ஆன இடம் அது ரொம்பவே விசித்திரமான இடமா இருந்துச்சு. இகாரில மனித நடமாட்டமே இல்லாத ஏரியாவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதுதான் மலேசியாவோட ஜோன். இங்கே தாய் ஜோன், வியட்நாம், இந்த ஏரியா சிங்கப்பூர், இப்படி 3 ஏடிசி கூட கம்யூனிகேட் பண்ற அசலை அவாய்ட் பண்றதுக்கு ரீசெண்டா சிங்கப்பூர் இந்த ரீஜியனை மலேசியாவுக்கு டெலிகேட் பண்ணிட்டாங்க. பட் இது ரீசெண்டா நடந்த சேஞ்சா தான் இருந்துச்சு. ஸோ மலேசியா யூஸ்வலா பிராக்டிஸ்னால இந்த ரீஜியன்ல ஃபிளைட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் வியட்நாம் இந்த ரீஜியன்ல ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ஹைஜாக் பண்றதுக்கு சரியான இடம் இந்த இகாரி பாயிண்டா தான் இருந்துச்சு. பிகாஸ் நோ ஒன் இஸ் வாட்சிங். சர்ச்சிங் டீம் இப்போ பே ஆஃப் பெங்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபருக்கு இடையில ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல ஒரு நியூ எவிடன்ஸும் கிடைக்குது. அதுதான் சேட்டலைட் எவிடன்ஸ். இப்போ இருக்க எல்லா மாடர்ன் ஏர்லைன்ஸ் மாதிரி ஃபிளைட் MH370லையும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன்பில்ட்டாவே இருந்துச்சு. பேசிக்கா ஃபிளைட் ஆன் பண்ணும்போது சேட்டலைட்டுக்கு லாக் ஆன் மெசேஜ் அனுப்பும். இந்த ஃபிளைட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் 2:25 AM லாக் ஆன் மெசேஜை சேட்டலைட்டுக்கு அனுப்புது. இன்மார்டியர்ஸ் இன்ஜினியர்ஸ் இப்போ டீட்டெயில்ஸை பார்த்ததும் இந்த ஃப்ளைட் 1 ஹவருக்கு ஒரு முறை ஹார்ட் பீட் சிக்னலை சேட்டலைட்டுக்கு கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் தொடர்ந்து 6 ஹவருக்கு கொடுத்துருக்கு. இது ஏவியேஷன் டேர்ம்ஸ்ல சேட்டலைட் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல ஃபிளைட்டோட லொகேஷன்ஸ் தெரியாது. ஆனா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறப்ப சேட்டலைட் அண்ட் ஃபிளைட் சென்ட் பண்ண ரிசீவ் பண்ண சிக்னல்ஸோட டிஸ்டன்ஸை வச்சு லொகேஷனை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இது டோட்டலா 7 டிஃபரன்ஸ் ஆர்பிட் பார்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இப்படி சேட்காம்ல இருந்து அனலைஸ் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஃபிளைட்டோட பொசிஷன், சிக்னல் ஃப்ரீக்வன்சி, ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் சேர்த்து அதோட ஆர்பிட்டையும் வச்சு ஃபிளைட்டோட பேத்தை சிமுலேட்டர்ல ஜென்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. லாஸ்டா இவங்களுக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா மேக்கார் பக்கத்தில் போய் நீலாம்ல ஃபைனல் ஷார்ப் யூ டர்ன் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் போவோஸ் வே பாயிண்டை நோக்கி போயிருக்கு. தென் 180 டிகிரி டவுன் டர்ன் எடுத்து டீப் இந்தியன் ஓஷன்ல டிராவல் ஆயிருக்கு. இந்த ஏரியா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இப்போ சர்ச் ஆப்ரேஷன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இவங்களோட டார்கெட் ஏரியா அந்த ஓவர் ஆர்பிட்டை விட 700 மைல் அதிகமாக இருக்கு. இந்த பிளேஸை ரீச் பண்றதுக்கே ஆஸ்திரேலியாவில் 2 நாள் ஆகிருக்கு. ஜென்ரலா ஓசன்ல ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மார்ச் 17, 2014 ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ட்ரைபார்ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட்ல சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து $160 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஓசோன் சர்ஃபேஸ்ல 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இன்ச் பை இன்ச் தள்ளடைய போட்டு தேடுறாங்க. அதோட 40 ஏர்கிராஃப்ட், 60 வெசல்ஸ் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. மாச கணக்கா சர்ச் பண்ணியும் MH370 ஒரு சின்ன பாட்டு கூட கிடைக்கல. ஸோ இப்போ சர்ஃபேஸ் சர்ச் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அக்டோபர் 5, 2014 அண்டர் வாட்டர் சர்ச் ஆரம்பிக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் டேட்டாஸ் அண்ட் ஃபிளைட் போன பாத்வேயோட மாடல் இது எல்லாத்தையும் வச்சு ஏரியாவை டிட்டர்மைன் பண்றாங்க. தென் சதர்ன் இந்தியன் ஓஷனோட அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தேட ஆரம்பிச்சவங்க நியர்லி 2 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட ரிசல்ட் ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் ஜூலை 2015 ரீயூனியன் ஐலாண்ட்ல இருக்க செயின்ட் ஆண்ட்ரே அப்படின்ற பீச்ல இருந்து ட்ரெயினோட ஒரு பார்ட் கிடைக்குது. அதுல இருந்த சீரியல் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப அது MH370 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க.